மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும். அப்புறம் எங்க பேங்க்ல லோன் எடுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா 0.3% வரைக்கும் மற்ற பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இதனால வருஷத்துக்கு ₹299 வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். இன்னைக்கு இவன் வண்டியில மிளகா அரைச்சிட வேண்டியதுதான். அப்புறம் நீங்க ஒரு மாசத்துக்கு எங்க வேணாலும் ட்ரிப் போய்க்கலாம். அந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும், இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. ஓ சூப்பர். இந்த மாதிரி ஒரு லோன் தான் அது மட்டும் எதிர்பார்த்தேன். இல்லாம இந்த வாரத்துக்குள்ள நீங்க லோன் எடுத்தீங்கன்னா ₹1000 உங்களுக்கு கேஷ்பேக்கும் இருக்கு. ஓ வாவ் சூப்பர். நான் இந்த லோன் எடுத்துக்கிறேன். தேங்க் யூ. பாருங்க, இங்க மார்க் பண்ணிருக்கேன்ல, அங்க சைன் பண்ணுங்க. சைன் பண்ணடி தங்கம், உனக்கு இருக்கு. நீங்க எடுக்கிறது பெரிய ரிஸ்க். லோனை ஒழுங்கா பே பண்ணலன்னா கண்டா நோட்டு கால் பண்ண சொல்லி வண்டவண்டே கேட்க சொல்லுவோம். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே. அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்லணும். அதுதான் எங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி. கொஞ்ச நாளைக்கு தான் இதை கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நீங்கள் லோன் கூடவே சேர்த்து எடுத்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. இன்னிக்கே எடுத்துடணும். அப்படியா? எனக்குமே இன்சூரன்ஸ் தேவைப்படுதுல? தெரியும், நீ தான் சொல்லுவேன்னு. உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தரேன். கூமாப்பட்டி ஒரு வார வெக்கேஷன் ஃப்ரீ என்கிட்ட லோன் எடுத்தா மட்டும். நிஜமாவா? அப்போ கண்டிப்பா நான் இதை எடுத்துக்கிறேன். இது வேற லெவலா இருக்கு. ரைட்டு, அப்படியே கீழே இங்கே சைன் பண்ணுங்க. கூமாப்பட்டியில் என்ன குற்றாலமா இருக்கு? குட்டை தான் இருக்குன்னு இந்த மூதேவிக்கு தெரியவா போகுது. கூமாப்பட்டி டிக்கெட் அரசு போக்குவரத்தில் தான் புக் பண்ணுவோம். தங்குறது, திங்கிறது, தூங்குறதுன்னு எல்லா செலவையும் நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கணும். அதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல. என்னது? உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து கூமாப்பட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல. சிங்கிளா நீங்க? இல்ல, எனக்கு ரீசெண்டா தான் டிவோர்ஸ் ஆச்சு. வாவ், வாட் அ பிரேவ் வுமன். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சது என்னமோ அவன் தான். இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க போறான். இவளை இப்படியே விடக்கூடாதே. ஹே, நீங்க ஃப்ரீயா இருந்தா என் வீட்டுக்கு காஃபி குடிக்க வரீங்களா? ஓகே, கண்டிப்பா வரேன். இன்னைக்கு நைட் ஓகேவா? ஓகே யா. நீ வருவேன்னு தெரியும். ஓகே, நைட் 8 மணிக்கு இங்கே வந்துருங்க, போகலாம். இதுக்கு முன்னாடி வந்த 34 பேர் மாதிரி துண்டு துண்டா வெட்டி டாய்லெட்டில் போட மாட்டேன்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. என்னது? ஒன்றும் இல்லையே. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.